வணக்கம் அன்பர்களே, வாங்க நாம இன்னைக்கு புதினா ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 கட்டு அளவுக்கான புதினா எடுத்திருக்கேன். இந்த புதினா ரைஸ் செய்யறதுலயே நான் என்ன பண்ண போறேன், புதினா சட்னியும் அரைக்க போறேன், புதினா ரைஸும் எப்படி நாம செய்யறதுன்றத உங்களுக்கு காட்ட போறேன். அதுக்கு நான் 2 கட்டு புதினா எடுத்திருக்கேன். இந்த 2 கட்டு புதினாவை நல்லா நீங்க உருவி எடுத்துட்டு இலைய நல்லா அலம்பி வச்சுக்கோங்க. இது எங்க வீட்டில் விளைஞ்ச புதினா தான். இது எங்க வீட்டு தோட்டத்திலே விளைஞ்ச புதினா தான். அதனால நான் இது எடுத்திருக்கேன். 2 கட்டு புதினா எடுத்து அதை நல்லா உருவிட்டு அலசி வச்சுக்கோங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ நாம 1.5 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். ஒரு ரெட் சில்லி எடுத்துக்கலாம். இதை 1 ஸ்பூன் ஆயில் விட்டு வதக்கிக்கலாம். இப்போ நாம் அரை முடி தேங்காய் எடுத்துக்கலாம். ஏன்னா 2 கட்டு புதினா எடுத்துக்கனால அரை முடி தேங்காய் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க, ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்துக்கோங்க. இது 3த்தையும் நாம் புதினாவோட சேர்த்து வதக்க போகிறோம். இப்போ நான் புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி, புளி எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டேன். கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் தேங்காவை கொட்டி அந்த சூட்லேயே இருக்கும் போது ஒரு கலரி ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆறின பிறகு நாம் இதை மிக்சியில் மாற்றிட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நான் தேங்காவை இதில் கொட்டிட்டேன். இதை நாம் ஃபுல்லாக ஒரு கலரி அந்த சூட்டுலேயே அதை கலரி அதை அப்படியே வச்சிடுங்க. ஆறின பிறகு நாம் அதை மிக்சிக்கு மாற்றி நாம் அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு காரம் கூட தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தேங்காவை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நாம் இது சூடு ஆறுனதும் மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி எடுத்துப்போம். இப்போ நான் அந்த புதினாலாம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்ததை அரைச்சி எடுத்துட்டேன். இப்போது அந்த உளுத்தம்பருப்பையும் மிளகாவையும் ஃப்ரை பண்ணி வச்சதை இதோட போட்டிருக்கேன். இதோட போட்டு இதை ஒரு அரைச்சிடலாம். பருப்பு போட்டு கொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம். ஒரு 2 வாட்டி பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நாம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அது காஞ்சதும் நாம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் போட்டு நீங்கள் நல்லா அது திக்காகணும். கலர் சேஞ்ச் ஆகி நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா கெட்டியாக வரணும். கெட்டியாக ஆன பிறகு உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இதை நீங்கள் நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த அரைச்ச விழுது வந்து நல்லா பேஸ்ட் வந்து நல்லா திக்காகணும். நல்லா கொதிச்ச உடனே உங்களுக்கு அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா திக்கு பேஸ்ட்டாக கிடைக்கும். அந்த டைமில் நாம் தாளிப்பெல்லாம் கொட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆறின சாதத்தை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், நல்லா திக்காகிட்டே வருது. நல்லா திக்காகிட்டே வர அந்த நல்லா வரணும். இன்னும் நல்லா திக்காகணும். நல்லா ஊறுகாய் மாதிரி வரணும். இந்த ஊறுகாய் மாதிரி வர ஸ்டேஜில் தான் நாம் அடுத்து என்ன பண்ணணுமோ அதை செய்யணும். பாருங்க, அந்த குதிச்சுட்டே வந்து பாருங்க. பாருங்க, நம்மளோட புதினா பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆயில் அப்படியே மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இதுதான் இந்த புதினா பேஸ்ட்டை நீங்கள் புளியோதரை பேஸ்ட்டு மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணிட்டு உங்களுக்கு இது வந்து புளி இதில் கலந்துருக்கனால இது வந்து கெட்டு போகாது. ஆனால் நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணும்போது ஆயில் வந்து எப்போவுமே அதுக்கு மேலே இருக்கணும். ஆயில் இல்லாமல் வெறுமனே இருந்ததுன்னா 2 நாள் 3 நாளே ஃபங்கஸ் வந்துடும்.
எப்போவுமே ஆயில் மேலே தெரியணும். இந்த ஸ்டேஜில் இது நீங்கள் இன்னும் கூட கொஞ்ச நேரம் அடுப்பில் வைக்கலாம். பாருங்கள், இப்போவே ஆயில் வந்துருச்சு. பட் இருந்தாலும் உங்களுக்கு வேணும்னா இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ அதுக்கு வதங்கி பேஸ்ட்டாக ஆகுதோ இது வந்து கெட்டு போகாது. இதை நீங்கள் ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுட்டு வேணும்போது ஆஃபீஸ்க்கு போகும்போது இந்த பேஸ்ட்டை எடுத்துட்டு 2-3 ஸ்பூன் போட்டுட்டு ரைஸை வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தாளித்து இதில் கொட்டிட்டு கலரிட்டு போனீங்கன்னா புளியோதரை மாதிரியே இதையும் நாம் அதே மாதிரி செஞ்சு கொண்டு போகலாம். இது ரொம்ப சுலபமான வேலை தான். ஒரு நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை செஞ்சு வச்சுக்கலாம். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. புதினா நம்ம பித்தம், உடம்புல இருக்கிற பித்தத்துக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. இது வாரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லது. நீங்கள் இதை வந்து பேஸ்ட் மாதிரி கூட செஞ்சு வச்சுக்கோங்க. இது ரொம்ப அருமையாக இருக்கும், சுவையாக இருக்கும். எண்ணெய் மட்டும் தேவைப்படும். இதுதான் புதினா பேஸ்ட். இதை நீங்கள் ஒரு காற்று போகாத ஒரு ஏர் கண்டெய்னரில் அடைச்சி வச்சிங்கன்னா நல்லா இருக்கும். எப்போ வேணாலும் நீங்கள் இதை வந்து போட்டுக்கலாம், ப்ரெட்டில் தடவி சாப்பிட்டுக்கலாம். அதனால் சாண்ட்விச்சுக்கு கூட சைடில் தடவிட்டு அதில் எல்லாமே வச்சு சாப்பிட்லாம். இதை செஞ்சு பாருங்கள். இதுதான் புதினா பேஸ்ட்டு. நீங்கள் இதை செஞ்சு வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது ஆஃபீஸ்க்கு கிளம்பும் போது நீங்கள் வெறும் சாதத்தை வேக வச்சு ஆற வச்சு இந்த பேஸ்ட்டை போட்டிங்கன்னா தாளித்து கொட்டினீங்கன்னா புதினா சாதம் ரெடி. இந்த பேஸ்ட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதனால் இதை செஞ்சு பாருங்கள். எண்ணெய் பாருங்கள், நல்லா உங்களுக்கு எண்ணெய்லாம் தெரியும். மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதுதான் புதினா பேஸ்ட். இது நாம் தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம், தோசைக்கு தொட்டுட்டு சாப்பிட்லாம். நீங்கள் இதெல்லாம் கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இது ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வாந்தி, இந்த மாதிரி மயக்கம், இந்த மாதிரி நமக்கு இருக்கிற அந்த சமயத்தில் இந்த மாதிரி புதினா தொகையில் செஞ்சு சாப்பிட்டாக்கா உடம்புக்கு அவ்வளவும் நல்லது. அதனால் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். இப்போ நாம் இதுதான் புதினா சாதத்துக்கு ரெடி பண்ண பேஸ்ட். இந்த பேஸ்ட்டை வச்சு இதுக்கு மேலே ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். நாம் அரைச்சி வதக்கின இந்த பேஸ்ட்டை நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அதில் போட்டு நல்லா கலரிட்டு ஆற வச்ச சாதத்தை இதோட மிக்ஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் இந்த பேஸ்ட்டை எடுத்து சாதத்தை வச்சு கலரி எடுத்துக்கலாம்.